ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதான் நம்ம சேனலில் ஃபேஸை காட்டி போகிற ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு மேலே நீங்கள் சேனலை பார்த்துருப்பீங்க. ஃபேஸ் காட்டாமல் இருக்கும், வாய்ஸ் வர மட்டும் தான் போட்டு கொடுத்துருந்தோம். இனிமேல் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு. இனிமேட்டு நாங்கள் வரிசையாக ஃபேஸை காட்டி போடலான்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இப்போ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என்னடா கையில் பிவிசி பேப்பர் நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டே இதுதான். நம்ம லாஃப்ட் எதில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம்னா, நம்ம கையில் வச்சுருக்க பிவிசி பேப்பர் தான். பொதுவாக லாஃப்ட் வந்து 3 வகை போடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு பொதுவாக 3 வகை போடணும் லாஃப்ட்டில். அது சிமெண்ட் ஒன்று, இரும்பில் வெல்டிங் வைக்கிறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா மரத்தில் ஆசாரி வச்சு செய்கிறது. இது இருக்கிறதுலே சீப்னா பிவிசி பைப் தான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிமெண்ட்டில் செய்யணும்னா உங்களுக்கு செங்கல் செலவு, சிமெண்ட் செலவு, இந்த மாதிரி இதே உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாகிடும். இல்லாட்டி இரும்பில் செய்யணுன்னா உங்களுக்கு இரும்பு செலவு பார்த்திங்கன்னா வெல்டிங் வைக்கணும். அதுக்கு வெல்டிங்கே நீங்கள் ஆள் கூட்டு வரதுக்கு அதுக்கே ஆள் கூலியே கிட்டத்தட்ட கூண்டு செலவோட டபுள் ஆகிரும். சரி, நீங்கள் மரத்தாட்டி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு ஆசாரி செலவு. ஆனால் நம்ம கையில் வச்ச பிவிசி பைப்புக்கு அப்படி தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 2 பேர் இருந்தாலே போதும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரே நாளே இதை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிகினர்ஸ் நீங்கள் புதுசாக வளர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூண்டு போட்டால் உங்களுக்கு பட்ஜெட் மிச்சமாகும். இது இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி கள்ளி பொட்டிலையோ இந்த மாதிரி கள்ளி பொட்டியில் சின்னதாக பாக்ஸ் மாதிரி செஞ்சு, அல்லது புதுசாக இப்போ வளர்க்க ஆரம்பிங்க பிகினர்ஸ், அவங்களுக்கு தான் இது ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மெயினாக யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக பிகினர்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூண்டு செட் ஆகும். இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க, சும்மா தக்காளி போட்டுமே பாக்ஸுமாக செஞ்சு அதே விளையாட்டு கேஜுமாக செஞ்சு வளர்த்திங்கன்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சு இப்போ ஊருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் உள்ளே ஃபீடு வச்சுட்டு போயிடலாம். காலனி மெத்தடுக்கு இந்த மாதிரி கொண்டு வெரி யூஸ் ஆகும். பாருங்கள் கைஸ், அப்போ தான் வீடியோ முடிச்சா உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூண்டு டைமென்ஷன் பார்த்திங்கன்னா, நீளம் 8 அடி, அகலம் 4 அடி, உயரம் பார்த்திங்கன்னா 6 அடி. இங்கே இந்த கூண்டு வந்து எங்கள் சீட்டு வந்து நாங்கள் லாஃப்ட் அடிச்சதுக்கப்புறம் போடல. இதுக்கு முன்னாடி வீட்டில் துணி காய போட்டுக்கான இந்த மாதிரி சீட்டு போட்டிருந்தாங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு பண்ணி இந்த கூண்டு போட்டுட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அகலம் நிலை வச்சுக்கோங்க. எங்கள் இது மாதிரி பண்ணிடாதீங்க, அப்போ உங்களுக்கு தப்பாயிரும். ஸோ இந்த கூண்டு செஞ்சு முடிக்கிறது இந்த பைப்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு நாள் ஆயிரும். மற்றபடி இந்த பச்சை வலை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நாள், மொத்தமாக 2 நாள் தான். அதுவும் நீங்கள் ஈவினிங் டைமில் வெயில் இல்லாதப்போ கூட பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேர் மட்டுமே போதும் பண்ணிடலாம். எங்களுக்கு இந்த கூண்டோட செலவு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிட்ட ஆச்சு. இதே நீங்கள் இரும்பில் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு குறைஞ்சது 50,000 தேவை. ஏன்னா வெல்டிங் வைக்கணும், அதே செலவாகும். நீங்கள் மரத்தில் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 10 ஆகும். ஏன்னா இப்போ மரம் விலை வேறு ஏறிடுச்சு. நீங்கள் வரகைகளை கேட்டாலும் அந்த மாதிரி கடை கிடைக்காது. நீங்கள் மற்றபடி சிமெண்ட்டில் பண்ணிங்கன்னா கூட குறைஞ்சது 50+ தான் போகும். ஏன்னா நீங்கள் ஆள் கூலி கொடுக்கணும். இந்த மாதிரி செங்கல் செலவு, மண் செலவு இதுவே உங்களுக்கு கூட ஆகும். உங்களுக்கு பெஸ்ட்டுன்னா இந்த மாதிரி பைப்பில் தான். ஸோ இதை பற்றி தொடர்ந்து அப்படியே வீடியோவில் பார்த்துட்டே இருக்கும். ஸோ இந்த லாஃப்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃப்ரேமாக செஞ்சுருக்கோம். பேக் ஃப்ரேம் ஒன்று, அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ரேமு. இது 2 நாங்கள் தனியாக செஞ்சு தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே சாத்தி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது 2த்துக்கும் ஜாயிண்ட் கொடுக்காம இங்கே மேலே பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ஷன் கொடுத்துருப்போம் 3 இது. ஸோ இதே மாதிரி கூண்டு உங்களுக்கு வேணும்னா நாங்கள் உங்களுக்கு நோட்டில் தெளிவாக வரைஞ்சி காட்டுறோம். ஏன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு செலவு எங்களுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா 4000 கிட்ட ஆச்சு. உங்களுக்கு வேறு வேணால் மார்க் பண்ணலாம். ஏன்னா இப்போ மெட்டீரியல்ஸ் இங்கே இந்த வலை இந்த மாதிரி பிவிசி பைப் வலை வேணால் ஏறி இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் கேட்டு விசாரிச்சிங்க. மேக்ஸிமம் 5000 தான் வந்துடும். ஸோ இதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. உங்களுக்கு தெளிவாக இதுவும் புரியலன்னா உங்களுக்கு நாங்கள் நோட்டில் அழகாக வரைஞ்சி காட்டுறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதான் நம்ம லாஃப்டோட பேக் ஃப்ரேமு. இந்த பேக் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த தெளிவாக காட்டியிருக்கோம். இந்த 2 லெஃப்ட் சைடு ரைட் சைடில் க்ரீன் கலர் உள்ளதெல்லாம் எல் ஜாயிண்ட்டு. அப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே ஒரு க்ரீன் மார்க் கொடுத்துருப்போம். அது பார்த்திங்கன்னா டி ஜாயிண்ட்டு. அதை வச்சு 4 நாங்கள் கனெக்ஷன் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம லாஃப்டோட ஃப்ரண்ட் ஃப்ரேமு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கதவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு 2 அடி ஸ்பேஸ் விட்டுட்டோம். பேலன்ஸில் 6 அடி 3 அடி 3 அடி 2 பிரிச்சுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கதவுக்கு நாங்கள் 5 அடி ஹைட்டு விட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த பிக்சரில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம். அப்புறம் இந்த எந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் மென்ஷன் பண்ணல, உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல எல் ஜாயிண்ட் வரும், எந்தெந்த டி ஜாயிண்ட் வரும்னு. சென்டரில் பார்த்தீங்கன்னா டி ஜாயிண்ட் வரும், மற்ற இடம் தான் எல் தான். நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த லாஃப்ட்டில் கூட நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் பிவிசி பைப் தான். ஸோ இந்த லாஃப்ட் வச்சு யூஸ் பண்ணிக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. எங்களுக்கு பைப்பு மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 150 அடி ஆச்சு. 150 அடினா ஒரு அடினா நாங்கள் 1 இயருக்கு முன்னாடி அடித்த கொண்டு ஒரு அடி நாங்கள் அப்போ வாங்கக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அடி 13 ரூபா ஆச்சு. ஸோ பைப்பு மட்டுமே எங்களுக்கு 2000 ரூபா கிட்ட ஆச்சு. அது இல்லாமல் இந்த எல் ஜாயிண்ட் டி ஜாயிண்ட்டு அது ஒரு 500 கிட்ட ஆச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சால்வெண்ட்டு இது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 500 ஆச்சு. இதை தவிர விலை எவ்வளோ ஆச்சுன்னா அப்படி சொல்கிறோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா வலை செலவு. நீங்கள் உங்கள் கூண்டு எத்தனை அடி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வலை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலை வந்து நாங்கள் கூண்டில் எவ்வளோ பிக்சர் போட்டிருக்கோமோ நாங்கள் லென்த்து மட்டும் எடுத்துக்காமல் ஹைட்டையும் அகலத்தையும் எடுத்து நாங்கள் போட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பைப்பு இந்த மற்ற சால்வெண்டு ஜாயிண்ட் செலவே எங்களுக்கு 3000 கிட்ட ஆகிடுச்சு. மற்றபடி இந்த வலைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரவுண்டாக 4000 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துமே நம்புகிறேன். ஏன் நான் ஃபேஸ் காட்டிப்பேன் ஃபஸ்ட் வீடியோ கொஞ்சம் தப்பு இருந்தால் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுங்க. நீ தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுவோம், நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புறா வளர்த்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு கூண்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. தேங்க்யூ.